விருச்சக ராசி பங்குனி மாத ராசி பலன்கள் 2026. விருச்சக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தில் கிரக மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது? தொடர் கஷ்டங்களும் தொடர்ந்து உறவுகளாலும் நட்பாலும் உடல் நலத்தாலும் செய்யும் தொழிலாலும் எண்ணற்ற பிரச்சனைகளை சில மாதங்களாக சந்தித்து வந்த விருச்சக ராசி இப்பொழுது கிரக மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை தீமைகளாக மாற்றக்கூடியது. கிரகங்கள் தீமையாக இருந்தால் நற்பலன்களாக மாற்றி கொடுப்பது கிரக மாற்றங்கள். எத்தனை கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் குரு பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த குரு பகவான் பயிற்சி பெற்று 3 மாதங்கள் நல்ல நிலையில் அமர்ந்திருந்து அதற்கு பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று விட்டார். அதனால் 4 மாதங்களாக கடுமையான பொருளாதாரத்தில் பின்னடைவை சந்தித்து வந்த விருச்சக ராசி இப்பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். மற்ற கிரகங்களும் உங்களுக்கு கொடுத்து வந்த தடை, எதிர்ப்பு, நோய், கடன் தொல்லை, உறவு சிக்கல், நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது, கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட குளறுபடிகள் இது முற்றிலும் மறையுமா? எந்த நிலையில் கிரகங்கள் அமர்ந்து பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. சரி, இந்த பதிவை பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். இந்த சந்திராஷ்டம அஷ்டாங்க ராசிகளில் நட்போ உறவோ இருந்தால் கூட பல வகையான பகையை கொடுத்துவிடும். அதனால் மிக கவனமாக இந்த சந்திராஷ்டம தினங்களை கையாள வேண்டியது ஒவ்வொரு ராசிகளின் கடமை. ராசிக்கு 8ஆம் ராசி என்பது வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்காது, மன நிறைவை கொடுக்காது. அதே போல லக்கினத்திற்கு 8ஆம் லக்கினமாக அமர்ந்தால் கூட பாதகம்தான். 6க்கு 8 என்பது மன நிம்மதியை குலைக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும், நமக்கு நடக்க வேண்டிய நல்லதை தடுத்து கெடு பலன்களை தந்துவிடும் என்பதற்காகத்தான் வெறும் சந்திராஷ்டமமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு விருச்சக ராசி மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் உங்கள்கிட்ட நண்பர்களோ உறவுகளோ இருந்தால் சற்று விலகி இருப்பது. 6க்கு 8 அஷ்டாங்க என்பதனால் அவர்களால் நன்மைகள் நடக்காது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 25/3/2026 பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:05 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது விருச்சக ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக எதையும் செய்யாமல் இருந்தாலே பெருசாக கஷ்டங்கள் வராது. சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 27/3/2026 பங்குனி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 11:52 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து எத்தகையான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்த்துவிடலாம். விருச்சக ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் ராசியில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். உடல் நலத்தில் மிக கவனம் தேவை. அது மட்டுமில்லாமல் புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் தாய் வழி உறவு, நண்பர்கள் அல்லது உங்களுடன்
உடன் பிறந்தவர்களால் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து விலகக்கூடிய காலமாக இருக்கும். சூரிய பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 5இல் இருக்கிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கின்ற ஸ்தானத்தில் சூரியனும் சேர்ந்திருப்பதால் எந்த பாதகமும் கிடையாது. நற்பலன்கள் என்பது சற்று அதிகமாகத்தான் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக சனி பகவானும் உங்கள் ராசிக்கு 5ஆம் ராசியில் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி விலகியாச்சு. சனியால் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் ராசியில் வக்கரம் பெற்றிருக்கிறார். மே மாதத்தில் வக்கர நிவர்த்தி பெற்று எதிர்பார்த்த பல வகையான சுப பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான். குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுகின்ற காலம் மிகவும் பொன்னான காலம், அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கின்ற காலம். காரணம், ராசிக்கு 9இல் உச்சம் பெற்று அமருவது உங்களுக்கு இருந்த தடையும் சரி, தடங்களும் சரி, குழப்பங்களும் சரி, சங்கடங்களும் சரி, இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்தே போகும். ஜாதகத்தில் எந்த தசா நடந்து கொண்டிருந்தாலும் குரு பலம் இருந்தால் நன்மைகளை அள்ளி கொடுக்கிறாரோ இல்லையோ, தீமைகளை வராமல் தடுத்து உங்களை காப்பாற்றி கொண்டு இருப்பார். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குறைவிருக்காது. தடைப்பட்ட எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் தடையில்லாமல் நடக்கக்கூடிய காலமாகவே இருக்கும் குரு வக்கர நிவர்த்தி. அடுத்ததாக கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருப்பது தொழிலில் மாற்றம், தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், மாற்றங்கள் என்பது இல்லாமல் இருக்காது. சிந்தித்து செயல்பட்டு மாற்றங்களை நீங்கள் சந்தித்தால் அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நல்லதையும் நன்மையும் செய்துவிடும். தொழிலில் எதிர்ப்புகளை அதிகமாக சந்திக்கின்ற காலம்தான் கேது பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காலம். அதிகப்படியான உழைப்பாக இருந்தாலும் ஊதியம் குறைவாக கிடைக்கின்ற காலமாக இருக்கும். இதை நீங்கள் எதற்காக இப்படியெல்லாம் நடக்குது என்று சிந்தித்தாவே உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும். நல்வழியில் நீங்கள் செல்லலாம் தெளிவான சிந்தனையுடன். தடைகள் அதிகமாக இருந்தால் தசா சரியில்லை என்பது அர்த்தம். அதற்கு நவகிரகத்தை நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வந்தாலே பல வகையான தடைகள் விலகி நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.